ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த செயலை செய்யக்கூடியவர்களை பார்த்து பெருமைப்படுகிறான். அந்த பெருமை யார் முன்பாக படுகிறான் தெரியுமா? வானவர்களுக்கு முன்பாக இந்த செயலை என் அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமைப்படுகிறான். அந்த செயல் என்ன என்பதை ஹதீஸின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே 3291வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி கிளம்பி வந்தார்கள். அங்கு அமர்ந்திருந்தவர்களிடம், நீங்கள் இங்கு அமர்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன என கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை தியானம் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம் என அங்குள்ளவர்கள் பதில் கூறினார்கள். அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்காகவே நாங்கள் அமர்ந்துள்ளோம் என்று பதில் சொன்னார்கள். அப்போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், உங்களின் மீது சந்தேகம் கொண்டு உங்களை சத்தியம் செய்ய சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் அளவிற்கு நெருக்கமாக இருந்தவர்களில் யாரும் என்னை விட இறைவனை நபிமொழிகளை நபிகளாரிடம் இருந்து அறிவிக்கவில்லை. நான் தான் மிக குறைவான நபிமொழிகளை அறிவித்துள்ளேன். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வட்ட வடிவில் அமர்ந்திருந்த தம் தோழர்கள் சிலரிடம், நீங்கள் இங்கே அமர்ந்திருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அங்கே அமர்ந்திருந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், இஸ்லாத்திற்கான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியதற்காகவும் அவன் எங்கள் மீது கருணை புரிந்தமைக்கவும் அல்லாஹ்வை தியானம் செய்து போற்றி புகழ்வதற்காக அமர்ந்துள்ளோம் என்று அங்கே உள்ள நபித்தோழர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்காகத்தான் நாங்கள் அமர்ந்துள்ளோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிந்து கொள்ளுங்கள், நான் உங்களின் மீது சந்தேகப்பட்டு உங்களிடம் சத்தியம் செய்ய சொல்லவில்லை. மாறாக ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து, அல்லாஹ் உங்களை பற்றி வானவர்களிடம் பெருமைப்பட பேசுகிறான் என்ற செய்தியை என்னிடம் தெரிவித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வீடுகள் அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், அங்கே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தால் அல்லாஹ் வானவர்களிடம் நம்மை குறித்து பெருமைப்படுகிறான். பெருமையோடு அல்லாஹ்விடம் பேசுகிறான். இந்த சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.